வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து எப்படிலாம் பேசினாங்க. நம்ம ப்ரோமோல பார்த்துருந்தோம்ல, அர்ச்சனா வாக் அவுட் பண்ற மாதிரி. அந்த ப்ரோமோல காமிச்சது வேற, ஆனா இங்க லைவ்ல நடந்தது வேற. எடிட்டர் சூப்பரா எடிட் பண்ணியிருக்கியா, வாக் அவுட் பண்ற மாதிரிலாம் எடிட்டர் சூப்பரா வேலை பார்த்துருக்க. பட் ஐ எம் வெரி 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 டிசப்பாயின்மெண்ட் வித் அர்ச்சனா அப்படின்றது நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கல. டோட்டலி வந்து டைரக்டாவே சப்போர்ட் பண்ற மாதிரி நல்லா இதுவா தெரியுது அர்ச்சனா பண்ணது அப்படின்றது தான். என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு விஷயத்த நீங்க இப்படிதான் சொல்லி எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு புரிய வருதுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாருமே வந்து நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீங்க உங்களோட கருத்தை மட்டும் சொல்லுங்க. இங்க வந்து இதுக்கு ரிவ்யூவோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்குலாம் அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தினேஷ், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வர்மா எல்லாமே வந்து அர்ச்சனா பேசுறதை தடுத்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களே, அதை ஒரு கமெண்ட் பண்ணலாம்னு இவங்க நினைச்சாங்க. பட் அதை பேச விடாம தடுத்துட்டு அதுல மாயாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பேசுங்க, மத்ததெல்லாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஓப்பனா சொல்லிட்டாங்க. டு பி ஆனஸ்ட், நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தாங்க வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். 1 hour எபிசோட் மட்டும் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தேன். பட் உள்ள வந்தவொடனே எனக்கு எமோஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. நான் இந்த ஷோக்கு வந்ததே ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேனா, தப்பான இது எடுத்துட்டேன்னா எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பார்த்து பயந்துட்டீங்களா, ஸ்கேர் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஓப்பனா இது சொல்லிட்டாங்க, நான் ஃபிலிமியா தாங்க இருப்பேன், நான் அப்படிதான் இருந்தேன், எல்லாமே என்னோட பழக்க வழக்கமே அப்படிதான். ஸோ என்னால நடிக்க முடியாது. 100 நாள் நீங்க நடிக்கிறேன்னு சொன்னாலும் எந்த ஒரு ஆக்டராலுமே 100 நாள் நடிக்க முடியாது. நான் நடிக்கிறேன், உங்களுக்கு வேணா நீங்க அப்படி வச்சுங்க. எனக்கு வீட்டுக்கு வெளில வாயாடின்னு தான் பேரு. பட் அந்த வாயாடின்ற பேர்ல பல பேரை வந்து நான் கவர்ந்திருக்கேன். அது எனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்குதுன்னா அந்த விதத்துல நான் சந்தோஷம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட தாட்ஸ் வச்சுங்க. பட் என்னை பொறுத்தவரை நான் என்ன தெரியுமா, ஸோ எமோஷன் கேம்னு ஆட மாட்டேன், அதுல 0. மைண்ட் கேம் ஆட மாட்டேன், அதுல நான் 0. ஸோ எனக்கு என்ன தோணுதோ அந்த சுச்சுவேஷன்ல அதை மட்டும் தான் நான் பேசி கேம் விளையாடி இருக்கேன் அப்படின்றது அர்ச்சனாவோட பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது 2 டேக் போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரோட அந்த கேம் அனலைஸ் பண்ணி பாயிண்ட் சொல்லல. அர்ச்சனா என்ன சொன்னாங்க, தினேஷை பார்த்து சின்ன சின்ன மேட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுல எல்லாத்தையுமே பார்க்கலாம். பட் எனக்கு மாயா கூட இருக்கிற செக்மெண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்ததுங்க. எனக்கு என்னன்னா, மாயா வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஸோ அந்த ஒரு கேம் விளையாடுறாங்க, மாயா ஒரு கேம் விளையாடுறது வந்து நான் மாயா கிட்ட தோத்துட்டேன், மாயாவோட அவங்கள மட்டும் என்னால பீட் பண்ண முடியல, ஸோ நான் மாயா என்னோட பெட்டர் வந்து மாயா தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா வந்து அக்செப்ட் பண்றதுன்றது அர்ச்சனாவோட கேம் பிளேக்கு நல்லது இல்லைங்க. அர்ச்சனா வந்து மாயாவோட கேம் பிளே புட்டு அன்னைக்கு ஒரு ஸ்டெல்லா மிஸ்ல போட்டாங்களே, அந்த மாதிரி போட்டுருக்கணும். இங்க டைரக்டா போய் சரண்டர் ஆயிடுறாங்க மாயா கிட்ட. சரண்டர் ஆயிடுறாங்கன்னா சோ டைரக்டா போய் விழுந்துறாங்க. இன்டைரக்டா பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, மாயாவுக்கு டைட்டில் வின் பண்ற மாதிரி இவங்க ஏற்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. ஐ எம் டோட்டலி டிசப்பாயின்ட் பண்ணுங்க. எல்லார பத்தி பெட்டர், உங்களை மாயாவோட நீங்க ஏன் பெட்டர்னு சொல்லும் போது நீங்க என்னோட மாயா பெட்டர்ன்றது ப்ரூவ் பண்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது. உங்களோட பெட்டருக்கு தான் நீங்க பேசணுமே தவிர அடுத்து உங்களோட பெட்டருக்கு பேசும்போது எனக்கு டோட்டலா வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு வந்து நான் மாயாவை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப அவங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்பானியன், எனக்கு ஒரு பாசம், அன்பு பாசம் எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இதுதான் நான் அந்த விஷயங்களை எனக்கு மாயா கிட்ட இப்ப எனக்கு கிடைக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் முழுசா கொடுத்துருவேன், எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிச்சா நான் முழுசா கொடுத்து அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிப்பேன் அப்படின்றது சொல்றாங்க. பட் இது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயத்த வந்து விசித்ரா மேமுக்கு அர்ச்சனா சொன்னாங்களோ, போய் சேர்ந்துறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது தப்புனா இப்ப அர்ச்சனா பண்றது தப்பு என்ன பொறுத்தவரை. விசித்ரா மேம் ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, அர்ச்சனா போய் அங்க இது பண்றாங்கன்னு, அது தப்புனா இப்ப அர்ச்சனா பண்றதும் தப்பா தான் எனக்கு தெரியுது மக்களே. அப்ப விசித்ரா மேமுக்கு ஒரு லாஜிக், அர்ச்சனாவுக்கு ஒரு லாஜிக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. சோ என்னதான் இருந்தாலும் அர்ச்சனா சப்போர்ட் பண்ணிருக்கேன். பட் இந்த இடத்துல எனக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்றதான் பாயிண்ட். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நான் எமோஷனல் கேம் விளையாட மாட்டேன், அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். ஸோ அந்த விதத்தில் நான் உங்களை விட பெட்டர்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் பிக் பாஸ் 2வது வாட்டி சொல்லும் போது தான் அர்ச்சனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பற்றி என்னன்னா, அவர் வந்து ஒருத்தருக்கு தாழ்த்தி ஒருத்தரை மட்டும் அடிச்சு கேம் மேலே வரணும்னு பார்க்குறாரு. நான் என் கேமை மட்டும் தான் விளையாடுவேன், மற்றவங்க காலி பண்ணும், நான் கேம் விளையாடல அப்படின்றது விஷ்ணுவோட நான் பெட்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் வர்மா வந்து வீக்கெண்ட் மட்டும் தான் பேசுறாரு, அப்சர்வ் பண்ணி. வீக் டேஸ்லாம் பேசினா நல்லா இருக்கும், பட் அந்த விதத்தில் நான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன், எனக்காக நான் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு சில அந்த ரவீனா கூட மட்டும் இருந்தது, அவரோட தாட்ஸ் எமோஷன் எல்லாமே ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் காமிச்சாங்க. நான் ஓவராலா வந்து எல்லாருக்கிட்டையும் என்னோட எமோஷன்ஸை காமிச்சிருக்கேன், என்னோட பாச அன்பு இது எல்லாத்தையுமே எல்லாரும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் உங்களோட நான் பெட்டர் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் ப்ரோ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் படுறாரு, அந்த பேகேஜஸ் கேரி பண்றாரு. எனக்கு இப்பதான் தோணுது ஒரு இன்டர்பிரேட் பண்ணிருப்பாரு. அர்ச்சனா முன்னாடி சொன்ன வார்த்தையும் இப்ப சொன்ன வார்த்தையும் கனெக்ட் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க அந்த கோவத்தை மட்டும் மறைச்சு வச்சிருக்கீங்க, அந்த பேகேஜை கேர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு உங்களை இந்த மாதிரி விஷயத்துல உங்களோட நான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இதுல கமல் சார் வந்து எனக்கு ஒரு
மென்டாரா பாக்குறேன். அவர் சொல்ற ஒரு பல விஷயங்களா வந்து நான் பாசிட்டிவா மாறுறேன். அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நான் கைட் பண்ணி ஒரு நல்ல இதுவா போயிட்டு இருக்கேன். நான் வந்து மோல்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றது சொன்னேன். ஏமா கமல் சார் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு மாத்தி விட்டுருக்கிறதே கமல் சேனல் தாமா. நீ வெளியே வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அர்ச்சனா அவர் என்ன பண்ணிருக்காரு, உனக்கு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காருன்னு உனக்கு புரியும். இப்படி ஒரு அப்பாவி மாதிரி அவர் சொல்றது முழுக்க முழுக்க நம்பினீங்கன்னா உனக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் அப்படின்றதுதான் உண்மை. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு அர்ச்சனாவை பொறுத்தவரையும். அவங்களுக்கான பாயிண்ட் வந்து நான் ஏன் வெல் டிசர்வ்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆர்கியூமெண்ட் போறது என்னை விட மாயா டிசர்வ் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. உங்களுக்கு என்னவோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க guys.